வணக்கம், நான் உங்கள் மோகனா. 19/8/2025 செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்திகள். இங்கே பாருங்கள், மதுரையில் 100 அடி கம்பத்தில் தாவேகா தலைவர் விஜய் கொடியேற்றுகிறார். அதே இடத்தில் நிரந்தரமாக பறக்க செய்ய ஏற்பாடு. மதுரையில் நடைபெறும் 2வது மாநில மாநாட்டில் மதுரை ஆகஸ்ட் 19 வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் என்ற கொள்கை முழக்கத்துடன் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாராபத்தியில் நாளை மறுநாள் 21ஆம் தேதி வியாழக்கிழமை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி நடைபெறும் இந்த மாநாடு தமிழக அரசியலில் திருப்பு முனைகளாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு தாவேகா தொண்டர்களிடையே ஏற்பட்டுள்ளது. மாநாடு குறித்து காவல்துறையினர் பல்வேறு கட்ட ஆய்வுகள் நடத்தியதோடு அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்ட 42 கேள்விகளுக்கு தாவேகா சார்பில் பதிலளிக்கப்பட்டது. அதன் பேரில் மதுரை மாநாட்டுக்கு போலீசார் அனுமதி அளித்தது. முதலில் 25 தேதி அமைக்க அறிவிக்கப்பட்ட மாநாடு தேதி விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை காரணம் காட்டி போலீசார் கேட்டுக்கொண்டனர். அதன் பேரில் 4 நாட்களுக்கு முன்னதாகவே 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தியதே இல்லை என்று கூறும் அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 506 ஏக்கர் மாநாட்டு திடல், 2 பார்க்கிங் இடங்கள், 1% லட்சம் பேர் அமர இருக்கைகள், தொண்டர்கள் அமரும் இடங்களிலேயே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, பெண்களுக்கான பிங்க் ரூம் அறை, பாத்ரூமு, அப்புறமா அந்த பால் ஊற்றுரும் அறை, அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக வச்சு சொல்லியிருக்காங்க அவங்க. பரவாயில்ல. இதெல்லாம் அறை ஒவ்வொன்றையும் மேற்பறையிட மேலாண்மை குழு அமைத்து தாவேகா அமர்க்கலப்படுத்தி உள்ளது. 95% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மாநாட்டு முகாமில் 100 அடி உயர கொடிக்கம்பம் வானுயர நடைக்கப்பட்டுள்ளது. திடமான இரும்பு குழாய் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த கம்பம் தாவேகா மாநாட்டின் அடையாள சின்னமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கம்பத்தில் 20 அடி உயரம், 30 அடி அகலத்தில் யானைகள் உருவம் பொறித்த தமிழக வெற்றி கழக கொடி கட்டுப்பாட்டு மாநாட்டின் தொடக்கமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டு மேடையில் இருந்து ரிமோட் மூலம் கொடியேற்றி வைக்கிறார். மாநாடு நிறைவந்தாலும் இந்த பிரம்மாண்ட 100 அடி உயர கொடி கம்பம் அதே இடத்தில் நிரந்தரமாக இருக்கும் வகையில் அந்த நிலத்தின் உரிமையாளரிடம் வாடகை ஒப்பந்த அடிப்படையில் உரிமை கோரப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் நடைபெற்றது. அங்கும் 100 அடி உயர கொடிக்கம்பம் நடத்தப்பட்டு தற்போது வரை அதே இடத்தில் பறந்து கொண்டே இருக்கிறது. அந்த கொடிக்கம்பம் 5 ஆண்டுகள் அடிப்படையில் நிலத்தின் உரிமையாளர் மணி என்பவரிடம் 225 சதுர அடி பரப்பளவில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, உங்கள் மோகனா.